கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை சங்கீதம் 138 6வது வசனம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். ஆம் தேவச்சனமே, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். நமக்கு தெரியும், நம்ம லைஃப்பில் இந்த தாழ்மை, ஹம்பிள்னஸ் ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கிறது. நம்ம பேச்சில், நம்மளுடைய நடத்தையில் ஒரு ஹம்பிள்னஸ் நமக்கு வேணும். சில நேரத்தில் நம்மளை அறியாமலே இந்த ஹம்பிள்னஸ், இந்த தாழ்மை நம்மளை விட்டு விலகி போகிறது. ஸோ தேவ ஜனங்கள் இன்னைக்கு தேவ சமூகத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளணும்னா அவங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். இந்த தாழ்மை உள்ளவனுக்கு அன்று கிருபை அளிக்கிறாராம், மேட்டிமை உள்ளவனுக்கு அன்று கிருபை அளிக்க மாட்டார். அழிவுக்கு முன்னானது அகந்தை. ஒருவேளை ஒரு நபர் ரொம்ப அகந்தையாக இருக்கிறாங்கன்னா சீக்கிரமாக அவங்களோட அழிவு நெருங்கி கொண்டு இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு விரோதமாக யாராவது ரொம்ப அகங்கரித்து ரொம்ப கொக்கரிக்கிறாங்கன்னா அவங்களுடைய அழிவு ரொம்ப சமீபமாக இருக்குது. வேதத்தில் கோலியாத் என்ற நபர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்து, அவன் அரக்க ரூபமுடையவன், அவன் ஒரு அரக்கன், ஹீ இஸ் எ ஜெயிண்ட். அவன் ஒரு ஜெய்ஜாண்டிக் ஃபிகர்னு சொல்லுவாங்க, அதாவது ராட்சசன் சொல்லுவாங்கல்ல. அவன் மனிதன் கிடையாது, மனிதன்லேயும் கூடின வெரைட்டியில் உள்ள ஒரு பயங்கரமான ராட்சசன், குத்துச்சண்டை வீரனை காட்டிலும் பயங்கரமானவன். கிட்டத்தட்ட 9 அடிக்கு மேலே ஒரு ரூம் ஹைட்டுக்கு இருக்கிறான். பயங்கரமான உடல் வலிமை உடையவன். இவன் எளிமையான இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சண்டைக்கு வான்னு கூப்பிடுகிறான். பயங்கரமாக வேதம் சொல்லுகிறது, 40 நாள் பெருமை பேசி வந்தான், இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தான். அகங்காரம் கூடிக்கொண்டே இருந்தது. கர்த்தர் இஸ்ரவேலிலே பலவீனம் உள்ள ஒரு சிறுவனை அனுப்பினார். ஆட்டு மேய்க்கக்கூடிய ஒரு சின்ன சிறுவனை அனுப்பி அவனுடைய ஒரே ஒரு கல்லால் அவனை கீழே விழ வைத்தார். சுதேவ ஜனமே, பெருமை வந்தால் விழுதல் வரும், கண்டிப்பாக விழுவோம். லூசிஃபர் சொல்லக்கூடிய தேவனுடைய அந்த தூதன், மகா பெரிய அபிஷேகம் பெற்ற இசை ஞானம் நிறைந்த அந்த தூதன் பெருமை பெற்று தான் கீழே விழுந்தான். ஸோ இன்னைக்கு தாழ்மையை நாம் உடையாக அணிந்து கொள்வோம். யார் என்ன சொன்னான்னு, நம்மளை உயர்த்த போகிறது கர்த்தர். ஏதோ ஒரு நபர் நம்மளை தாழ்த்தி பேசினதுனால நம்ம உயர்வு தாழாது. அவர்கள் கண்ணு முன்னாடி கர்த்தர் உயர்த்துவார். ஏன்னா அவங்க சொன்ன உடனே நமக்கு தாழ்ந்துருவோமா? தாழ முடியாது. ஒரு ப்ரெஷர் உள்ள ஒரு நபர் சொல்கிறாங்க, குழம்புல ரொம்ப உப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் உப்பை கரெக்டாக தான் போட்டிருக்கிறீங்க. அவனுக்கு ப்ரெஷர் இருக்கிறதுனாலையும் பிபி இருக்கிறதுனாலையும் உங்களுடைய உப்பு உள்ள அந்த சாதனம், நீங்கள் குடும்பத்தில் அந்த பிபி பேஷண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, கூட இருக்குதுன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னா இவன் ஒரு ஆள் தான் என்ன சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. ஆனால் மீதி உள்ளவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு, ஐயா கரெக்டாக தான் இருக்குது, உமக்கு பிபி கூடி இருக்குது, அதனால உப்பு கூடி இருக்குன்னு சண்டை போடுறீரு, ஆனால் குழம்புல உப்பு கரெக்டாக தான் இருக்குதுன்னு உங்களுக்காக வாதாடுறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. இதே போல தான் பெருமை உள்ளவனுக்கும் பொறாமை உள்ளவனும் உங்களை பார்த்து எதிர்த்து பேசி, நீ விளங்கவே மாட்ட, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சண்டைக்கு வரும்பொழுது நம்ம வந்து சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். தேவ பிள்ளையாகிய நீங்கள், நீதியின் சூரியனுடைய பிள்ளை நீங்கள், உங்களை பார்த்து 4 பேர் ஏதாவது சொல்கிறாங்கன்னா நீங்கள் மறு உத்தரவு கொடுக்க வேண்டாம், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஏன்னா உங்களுடைய தன்மை ஆண்டவருக்கு தெரியும். தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் யாருன்னு தெரியும். நீங்கள் எப்படிப்பட்ட தேவ பிள்ளைன்னு எல்லாருக்கும் உங்கள் கூட உள்ளவங்களுக்கு தெரியும். 4 பேர் உங்களை புரியாமல் போனதுனால நீங்கள் போய் உங்களை நிரூபிக்க வேண்டாம். ஆண்டவராக இயேசுவை பார்த்து சொன்னாங்க, சிலுவையிலிருந்து இறங்கி வா, குருடர்களுடைய கண்களை பார்வைய வைத்தாயே, மரித்தவர்களை எழுப்பினாயே, இப்போ உனக்கே உன்னால் உதவி செய்ய முடியலன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே தாங்க ரகசியம் மறைஞ்சிருக்குது. அங்கே தாங்க அந்த பொறுமையினுடைய அல்டிமேட் சுபாவம் மறைஞ்சிருக்குது. இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்கு, லாங் சஃபரிங், நீடிய பொறுமை. நம்ம தமிழில் வந்து நீடிய பொறுமை தான் போட்டிருக்குது, இங்கிலீஷில் போட்டிருக்கிறது லாங் சஃபரிங். அப்படின்னா சஃபரிங்னா என்ன? அழுகிறது, அதாவது வேதனைப்படுகிறது. ஒரு துக்கமான விஷயத்தை பார்த்துட்டும் அது உள்ளத்தில் வேதனை பட்டு கொண்டுட்டும் வெளியே சொல்லாமலே இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நல்லா அன்பாக வளர்க்குறீங்க, நாளைக்கு அந்த பிள்ளைகள் வந்து உங்களுக்கு விரோதமாக, அதாவது தேவனுக்கு விரோதமாக வாழுது, உங்களுக்கு பிரியமாக இருக்குது, ஆனால் தேவனுக்கு விரோதமாக இருக்குது. என்ன சொன்னாலும் அது கேட்க மாட்டேங்குதுன்னா அது நீங்கள் அடிக்கலாம் முடியாது. இப்போ தோலுக்கு மேலே வளர்ந்துட்டுன்னு வைங்களேன், உள்ளத்தில் கவலை கொண்டுக்கிட்டே இருப்பீங்க. சொல்லவும் முடியாது, கவலையே கொள்ள முடியாது, கவலை கொண்டுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா அவங்க வீட்டில் தான் நீங்கள் தங்கி இருக்கலாம் வயதாகும் பொழுது, ஆனால் சொல்ல முடியாது. இது பேர் தான் லாங் சஃபரிங். இதற்கு வந்து விடுதலை உண்டு, கண்டிப்பாக ஆண்டவர் கிரியை செய்வார். ஏன்னா நம்ம லாங் சஃபரிங் சொல்லுகிறது தேவனுடைய ஒரு விதமான ஆவியின் கனி. நீடிய பொறுமை என்பது ஆவியின் கனி. இது உங்களுக்குள்ள இருக்குதுன்னா உங்களை கர்த்தர் உயர்த்துவார், நிச்சயமாக உயர்த்துவார். கர்த்தர் அறிவார். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையும்
அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். தூரத்தில் வரும்பொழுதே இவன் திமிரு பிடிச்சவன், இவனை என் சந்நிதியை விட்டு அகற்றுங்கள், இவன் துணிகரன், இவன் பெருமை பிடித்தவன், இவன் என் சந்நிதிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவார். ஆனால் லாங் சஃபரிங், பொறுமையோடு இருந்த உங்களை அவர் கிட்ட கொண்டு வருவார். தூரத்தில் இருந்து உங்களை உற்று பார்க்குறார், உங்களுக்காக உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே கண்களை மூடுங்க. உங்களுக்காக உதவி செய்வார். தாழ்மையுள்ள உங்களுக்காக கதவுகளை திறப்பார். உங்களுக்காக யுத்தம் ஜெயமாய் மாறும். உங்களுக்காக பரலோகமே செயல்படும். ஒரு யோசுவாவுக்காக ஒரு சூரியனே நின்னது, ஒரு மோசேக்காக செங்கடலை பிளந்தது, ஒரு தாவீதுக்காக அரக்கன் கோலியாத்தை கர்த்தர் கீழே விழ பண்ணினார். ஒரு 3 தாழ்மை உள்ள சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்காக அக்கினி ஜாலை உக்கிரகத்தை இழந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாழ்மை உள்ளவன் கிருபையை பெற்றுக்கொள்வாங்க. மொர்தெகாய்க்கு விரோதமாக ஆமான் சதிகளை வைத்தான். பெருமை உள்ள ஆமான் செய்த குழியிலே, அவன் வெட்டின குழியிலே அவனே விழுந்தான். அவன் அந்த தூக்கு மரத்தை நட்டின அந்த தூக்கு மரத்தில் அவனை தூக்கு போட்டார்கள். தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். தெய்வ ஜனங்களே, உங்களுக்கு விரோதமாக வந்த நபர்கள் அந்த குழியில் அவர்களே விழுவார்கள். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் அமைதியாக இருந்து கர்த்தர் செய்கிறதை பாருங்கள். என்ஜாய் வாட் காட்ஸ் இஸ் டூயிங். கர்த்தர் செய்கிறத நீங்கள் காத்திருந்து பாருங்கள், பொறுமையோடு பாருங்கள். நன்றி அப்பா, ஆசீர்வதிங்க ஒவ்வொரு ஜனங்கள். பொறுமையோடு காத்திருக்கிறவங்களுக்காக நீர் கிரிக்கை செய்யுங்க, ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துங்க. இந்த நாள் இன்ப நாளாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்று இரவு கூட ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் நல்ல ஒரு ஆவிக்குரிய ரகசியத்தை நம்ம பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் குறித்து ஒரு நல்ல ஒரு ரகசியத்தை நம்ம இன்னைக்கு வெளியிட உள்ளோம். ஸோ தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய அப்டேட்டை தெரிந்து கொள்ள ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.